இந்த டாஸ்மார்க்ல வந்து முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்காங்க. நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். டாஸ்மாக் முறைகேடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளிக்காமல் சென்றுள்ளார். பாபநாசம் உள்ளிட்ட அணைகள் வந்து நிரம்பிட்டு வருது. இந்த கடுமையான மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறோமா? அங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? மழை பொழிவு பொறுத்து மழை பொழிவு தண்ணி கொஞ்சம் முதல் முழுவதும் அதிகமாக தான் திறந்து விடுவோம். இப்ப எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், முதல்வர் ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி, நானும் தலைவர் தான்ற பேச்சுல தான் முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு. அவரு தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்க போல குடும்ப நிதியை வாங்க போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து ஊழலுக்கான முறையான தண்டனை வந்து திமுக அனுபவிக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இப்படி நான் அவரு எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவராக எதிர்கட்சியாக இருந்தவர். அவர் இப்படி ஒரு ஃபில்தி சார்ஜ் பேசுவார் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உங்கள் ஆட்சியிலிருந்து ஊழலுக்கான ஆட்சி, இதற்கான தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாது, தண்டனை உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு கடுமையான. ஆமாமா, கொடனா அடுவல்லையும் எங்க கேள்வி தான் நடக்குது. சட்டத்துறைக்கு பதவி எடுத்திருக்கீங்க, சட்டத்துறைக்கு பதவி எடுத்திருக்கீங்க. நீதிமன்றங்களுக்கு புதிய கட்டிடங்கள் போன முறை நீங்க சட்டத்துறை அமைச்சராக போது கட்டி கொடுத்தீங்க. இப்ப நிறைய வாடகை கட்டடங்கள் இருக்குது. சொந்த கட்டடங்கள் மாற்ற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம்? இப்பதானே எடுத்திருக்கேன். இந்த டாஸ்மார்க்ல வந்து முறைகேடு நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.